உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ஊர்ல இருந்து வரும்போது முதல்ல இங்கதான் நம்ம வீட்டுக்கு தான் முதல்ல வரணும். முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். பார்க்கலாம்லாம் இல்ல, பார்க்கணும். இங்க வரணும், வந்தே ஆகணும். எதுக்கு இப்படி வற்புறுத்துற? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, பேசிக்கலாம், வை. என்ன கட் பண்றியா? என்ன கட் பண்றியா? இல்ல இந்த போனை கட் பண்றியா? அவ்வளவு சீப்பா போயிட்டேனா நானு? என்ன தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடுற பொருளா நானு? ஏண்டி, கண்டிப்பா அந்த ஆள் இங்க வரமாட்டான். நேரா அந்த வீட்டுக்கு தான் போவான். போவாரு போவாரு. ஏன் போக மாட்டாரு? நான் அவருக்கு எடுப்பு தானே, பப்பாட்டி தானே, அவரோட எச்சல் தானே. அது நீயா உருவாக்கிக்கிட்டது. அப்பவே முந்தனையில முடிஞ்சு வைக்காம அவுத்து விட்டுட்டு இப்ப ஆத்திரப்பட்டு. ஆத்திரப்படுறல்ல, ஆனா மத்தவங்க மாதிரி ஓரமா ஒதுங்கி போய் உட்கார்றவ இல்ல இந்த மணிமேகலை. இந்த மணிமேகலை ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சானா அந்த ராசம்பளம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாரு. இனிமே பாரு, இந்த மணிமேகலை யாருன்னு அம்பலத்தாருக்கு காட்டுறேன். என்னடி செய்ய போற? அம்பலத்தாரு அந்த வீட்டுக்கு தான் போவார்னா அவரு போறதுக்குள்ள அவருக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுல இருப்பேன். அது எப்படி? அடியே விசாலாச்சி, நான் வரேன்டி. சிவா, உன்கிட்ட ரொம்ப நேரமா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சிவதா? உனக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் ஆகி நாளாச்சு, தாலியெல்லாம் பெருக்கி போட்டாச்சு. ஆனா இன்னும் விசேஷம் எதுவும் இல்லையா? விசேஷமா? என்னடா இப்படி கேக்குற? உனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? ஒருவேளை இப்போதைக்கு குழந்தை எதுவும் வேண்டான்னு தள்ளி போட்டுட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல ஸ்வேதா. இன்னும் இல்லையா? அப்போ அதுவும் இல்லையா? ஜனனிக்கு உங்க வீடு எதுவும் செட் ஆக மாட்டேங்குதா? அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, இருந்தாலும் அவளே அதெல்லாம் சமாளிச்சுக்குவா. அப்போ உனக்கு என்னதானே பிரச்சனை? டேய், சொல்றா மச்சான். எதுவா இருந்தாலும் யாருக்கிட்டயாவது சொன்னாதானே சரி பண்ண முடியும். என்னடா சொல்ற? இங்க யாருக்கிட்டயுமே சொல்ல முடியலடா. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி வெளியே காட்டிக்காம இருக்க. சிவா, நாங்க ஏதாவது தப்பா கேட்டுட்டோமா? சச்சா, நீங்க கேட்டது சரிதான், ஆனா என்னாலதான் சொல்ல முடியல. டேய், அவ்வளவு கஷ்டமா இருந்தா நேரா பேசிட வேண்டியதானே? யாருக்கிட்டையும் பேசி என்னடா ஆக போகுது? ஆனா நீங்க கேட்டது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குடா. உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைக்க முடியல. என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கும் ஜனனிக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா. டேய், ஏன்டா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா அதை சொன்னா உங்களால நம்ப கூட முடியாதுடா. டேய், நாங்க நம்புறோம் நம்பல, அதை விட உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தானே கேட்க முடியும். சஸ்பென்ஸ் வைக்காத சிவா, என்னன்னு சொல்லு. நானும் ஜனனியும் காஞ்சிபுரத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஜனனி சொன்னா. டேய் நிறுத்து.
இப்ப நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஜனனி சொல்றாளா? நீ தானடா தாலி கட்டின? அப்ப கல்யாணம் நடந்ததே உனக்கு தெரியாதா? அவ சொல்லிதான் உனக்கு தெரியுமா? ஆமாண்டா, அவ சொன்னதே உங்களுக்கும் சொல்றேன். நானும் ஜனனியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் வந்தோம். கல்யாணம் நடந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். டேய், அதுல என் தலையில அடிபட்டு என் மெமரி லாஸ் ஆயிடுச்சு. டேய், என்னடா சொல்ற? இதெல்லாம் உண்மையா? நீ சொன்னதை என்னால நம்பவே முடியலடா. நான் மலேசியால இருந்து வந்தது, வேலை பார்த்தது, ஜனனியை சந்திச்சது, கல்யாணம் பண்ணது, இது எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லடா. அவளைய ஜனனியை பத்தி எனக்கு ஒரு மட்டும் தெரியலடா. ஒரு நோயாளியை விட அந்த நோயாளியை பார்த்துக்கிறவங்களோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை தான்டா இப்ப ஜனனிக்கு. சாரிடா. சாரி சிவா. உலகத்துல யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. புரியுதுடா. ஏதோ நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அதனால உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஸ்வேதா எனக்கு ஞாபகத்தில் இல்லை. சாரி ஸ்வேதா. பரவாயில்ல சிவா. அதான் நீங்க வந்தப்ப நான் ரொம்ப திணறினேன். அப்போ அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப மோசமான நிலைமைடா உனக்கு. என்ன விடுறா, ஜனனியை நினைச்சு பாரு. காதலிச்சவனை நம்பி நாட்டை விட்டே வந்திருக்கா. ஆனா காதலனுக்கு அவளை பத்தி எதுவுமே ஞாபகத்துல இல்ல. எப்படி இருக்கும்டா? என்ன வாழ்க்கைடா அது? என் ஜனனிக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவ ஆசை என்ன, அவ எதுக்காக என்ன காதலிச்சா, இந்த ஊருக்கு வந்து எப்படிலாம் வாழ ஆசைப்பட்டா, இது எதுவுமே எனக்கு தெரியாதுடா. ஏதோ உயிரோட இருக்கேன். ஆனா ஒரு பணம் மாதிரி தான் அவ கூட வாழ்ற. டேய், நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? அப்ப நீ மலேசியால இருக்கும்போது ஜனனியை பத்தி டைரி எழுதினல்ல? அந்த டைரி இப்போ மலேசியால தான்டா இருக்கு. என்னடா சொல்ற? என் ஜனனியை பத்தி நான் டைரி எழுதிருக்கேனா? ஆமாடா. அது டைரி இல்லடா, என் வாழ்க்கை, என் நினைவுகள்டா, என் ஜனனி தான். என் வாழ்க்கை அதுல தான்டா இருக்கு. தேங்க்ஸ் அது ஞாபகப்படுத்துறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ப்ளீஸ் ஸ்வேதா, தேங்க் யூ ஸ்வேதா. ஓ மை காட். டேய், இங்க பாரு, என் வாழ்க்கை தொலைச்சு நிக்கிறேன்டா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு. மலேசியால பசங்கள்ட்ட சொல்லி அந்த டைரி உனக்கு அனுப்ப சொல்றேன். கடவுள்டா வச்சு தேங்க்ஸ் மச்சான். உன் கால்ல கூட விழுந்து தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் மச்சான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.